மனசு உடைஞ்சு போயிருக்கான்னு தெரியுமா? நீ அவனை அவாய்ட் பண்ணிட்டேன்னு அவன் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான் மகள். நீ வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமும் நீ வேலைக்கு வர மாதிரி கற்பனை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப இமோஷனலா நடந்துகிட்டான். ஒரு டாக்டரா அந்த ஹாஸ்பிட்டல்ல கெத்தா இருந்த ஆதிய இப்படி ஒரு பேஷண்ட் மாதிரி ஆக்கிட்டு வந்துட்டியே, இது நியாயமா மகள்? சொல்லு. அன்னைக்கு எல்லா ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் ஆதி மயக்கமாகி விழுந்துட்டான் தெரியுமா? என்ன மன்னிச்சிரு ஆதி. அன்னைக்கு நான் தான் ஆதியை சமாதானப்படுத்தி உன்கிட்ட பேசலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. ஆனா வீடு பூட்டி இருந்தது. அதுக்கிடையில எங்க அப்பா வந்து சண்டை போட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. எதுக்கு மகள் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எதுக்கு எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துற? ஆதி பாவம் மகள். நீ அவனை மறந்துருன்னு சொன்னா அவன் எப்படி உன்னை மறப்பான்? மறக்கிற மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் பழகுனீங்க. கூடவே இருந்து உங்க காதல பாக்குற என்னாலேயே இதை ஏத்துக்க முடியல. ஆதி எப்படிதான் தாங்குவான்? எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த? இது ரொம்ப தப்பு மகள். இல்ல மதி, நான் சரியாதான் முடிவெடுத்திருக்கேன். ஆதியோட அம்மா சம்மதம் இல்லாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதே வேஸ்ட். அந்த வீட்டுல ஒரு பிடிக்காத மருமகளா என்னால இருக்க முடியாது. இப்ப நீ கூட தான் அர்ஜுன பிடிக்கலன்னு சொல்ற. அந்த மாதிரிதான் எனக்கு இப்போ ஆதிய பிடிக்கல. ஏய், என்னடி முட்டாள் மாதிரி பேசுற? உன் பிரச்சனையும் என் பிரச்சனையும் ஒன்னா? அந்த அர்ஜுன் ஒரு கிரிமினல் டி. அவன் ஒரு சைக்கோ. அவனை போய் ஆதி கூட கம்பேர் பண்ண முடியுமா? ஏய், ஆதி நம்ம ஃப்ரெண்டா இருந்தவன். அவனை பத்தி எல்லாமே நமக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிச்சீங்க. நியாயமா பார்த்தா உங்களுக்குள்ள பிரச்சனை வரவே கூடாது. அப்படி பிரச்சனை வருதுன்னா அது நம்புற மாதிரியே இல்ல. இங்க பாரு மதி, நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு நீ நம்பணும். இந்த விஷயத்துல பிரச்சனை என்கிட்ட இல்ல, ஆதி கிட்டதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் அவன் தான் முடிவு பண்ணணும். எந்த காலத்திலயும் அவன் அம்மா என்னை ஏத்துக்க போறதும் இல்ல. அவனும் எனக்காக அவன் அம்மாவை விட்டுட்டு வர போறதும் இல்ல. அப்புறம் எப்படி நாங்க சேர்ந்து வாழ முடியும்? அவன மாதிரி அவங்க அம்மாவுக்கு அடிமை என்னால இருக்க முடியாது. எனக்கு பிடிக்காத அவங்களோட சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணல. நான் லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக என்னோட சுதந்திரத்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது. லவ் வேற லைஃப் வேறங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மதி, நான் சொல்ல வேண்டிய அத்தனையும் தெளிவா சொல்லிட்டேன். இனிமே ஆதிய பத்தி பேசாத. உன் பிரச்சனைய முதல்ல முடிப்போம். ஏன்னா உனக்குதான் முதல்ல கல்யாணம் நடக்க போகுது. அது எப்படி தடுக்கலான்னு யோசி. இங்க பாரு மகள், நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ஆனா நீ தப்பான முடிவு எடுத்துட்டு பின்னால வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஒரு தடவை வேண்டான்னு நீ ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் மாத்த முடியாது மகள். ஆதியை கல்யாணம் பண்ணிக்க ஸ்வேதா ரெடியா இருக்கா. அதனால எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுடி. நான் நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ என்னதான் சொன்னாலும் என்னால இந்த முடிவை ஏத்துக்க முடியல.